அன்புமணி தரப்பு பாமக பொதுக்குழு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. பொதுக்குழுவுக்கு எதிராக ராமதாஸ் தரப்பு மேல்முறையீடு செய்யப்போவதில்லை என தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கலீப் அப்துல்லா வழங்க நாம் கேட்கலாம். கலீப் அப்துல்லா, ராமதாஸ் தரப்புல மேல்முறையீடு இல்லை என சொல்வதற்கு என்ன காரணம்? வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் இன்று சென்னையில் உள்ள மகாபலிபுரத்தில் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி டாக்டர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் நீதிபதி கட்சி நலன் கருதி இரு தரப்பையும் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்திருந்தார். இந்த அழைப்பை ஏற்ற அன்புமணி இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியை நேரில் சந்தித்து தனது தரப்பு நியாயங்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் காணொலி வாயிலாக உயர் நீதிமன்றம் நீதிபதியிடம் பேசுவதற்காக அவரது வழக்கறிஞர் நீதிபதியிடம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் டாக்டர் ராமதாஸ் காணொலி காட்சி வாயிலாக நேற்று சுமார் 10 நிமிடம் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷிடம் பேசினார். அப்போது தனது பல்வேறு கருத்துக்களை நீதிபதியிடம் பதிவு செய்து டாக்டர் ராமதாஸ் நீதிமன்றம் உத்தரவை ஏற்றுக்கொள்வதாக நீதிபதியிடம் டாக்டர் ராமதாஸ் கூறியதாக தகவல் ஒன்று வெளியான நிலையில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டத்தில் தடையில்லை என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷர் நேற்று கூறியிருந்தார். இந்த நிலையில் ராமதாஸ் தரப்பினர் மேல்முறையீடு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோரி நேற்று தலைமை நீதிபதியிடம் ராமதாஸ் தரப்பினர் முறையிட திட்டமிட்டதாக தகவல் ஒன்று வெளியாகிய நிலையில் இன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் மேல்முறையீடு செய்ய தேவையில்லை, மேலும் மாநாடு முடிந்த பிறகு பார்த்திருக்கலாம் என நிர்வாகிகளிடம் கூறியதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. மேலும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் மகாபலிபுரத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது.